நிறைய வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுப்பார். வேதத்தை திறக்கும் போதெல்லாம் வாக்கு தத்தம் வரும், எங்க போனாலும் நமக்கேற்ற வார்த்தைகள் வரும். ஆனா சூழ்நிலை அப்படி இருக்காது, சிச்சுவேஷன் வித்தியாசமா இருக்கும், ஆண்டவர் நடத்துறது வித்தியாசமா இருக்கும். ஆனா என்ன மட்டும்தான் வரும் அப்படின்னு சொன்னா, வாக்கு தத்தங்கள் மட்டும்தான் நம்மளை தேடி வரும், வார்த்தை மட்டும்தான் நம்மளை தேடி வரும். அது நடக்குமா நடக்காதா, அதுக்கும் நம்ம கடந்து போகிற பாதைக்கும் எதுக்குமே சம்பந்தமே இருக்காது. ஆனா அந்த மாதிரி நேரங்கள்ல தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தத்தையும் நமக்கு சொப்பனங்களையும் தரிசனத்தையும் ஆண்டவர் தருகிறவர். யோசேப்புனுடைய வாழ்க்கையிலே சொப்பனத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு கூட அறிவில்லாத போதுதான் ஆண்டவர் சொப்பனத்தை ஆண்டவர் தர்றாரு, ஆண்டவர் அந்த வார்த்தையை தர்றாரு. தாவீதுனுடைய வாழ்க்கையிலே அந்த காரியத்திற்கு பக்குவம் இல்லாத போதுதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை தர்றாரு. அதனால கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருமானால் அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு இப்படி தானே இருக்குது, ஆண்டவர் இப்படி பேசுறாரே, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மரியாளை குறித்து வேதம் சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதோ நீ கன்னிகையா இருக்கிறாய், ஆனா நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. வார்த்தை வந்துச்சு. ஆனா மரியாள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? தூதன் பேசுறார், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் புருஷனை அறியாத கன்னியா இருக்கிறேனே. வார்த்தை வந்துச்சு, ஆனா அவர்களுடைய சரீரம் அதற்கு ஒத்து போகல, சூழ்நிலை அதற்கு ஒத்து போகல. யாரு சொன்னாலுமே இந்த வார்த்தையை சொன்னா யாராவது நம்ப முடியுமா? ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆனது அதற்கு முன்னாடி எங்கேயுமே நடக்கவே இல்லை. இதுவரைக்கும் நடந்திராத ஒரு வார்த்தையை ஆவியானவர் மரியாளுக்கு சொல்லுகிறார். இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லும் போது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். இன்றைக்கு இந்த 3வது நாள் ஜெபத்தில் கர்த்தர் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வரும்போது உங்க வாழ்க்கையில நிறைவேறக்கூடிய எந்த சாத்தியமும் இல்லாமல் இருக்கலாம், சூழ்நிலைகள் அதற்கு சரியா இல்லாமல் இருக்கலாம். நீங்க சொல்லலாம், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழல் இடும், அப்பொழுது வனாந்தரம் வயல்வெளியாய் மாற்றப்படும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நீங்கள் நினைத்திருக்கிற அந்த காரியம், கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிற அந்த காரியம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற போகிறது. நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லி